கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆக்சுவலி இந்த இளைஞர்களை இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை. இளைஞர்களை அரசியலுக்கும் இளைஞர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தொடர்பு, ஒரு கான்வர்சேஷன் தான் இருந்ததுன்னா சொல்றாங்க. பட் நீங்க சொல்லும்போது இளைஞர்களுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்து வந்தாங்க, ஜெயலலிதா தான் அவ்வளவு பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. அது ஆக்சுவலா உண்மையை உடைச்சு சொல்லணும்னா அதுதான். இளைஞர்களும் நிறைய நேரங்களை சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியால நிறைய நேரத்தை விரயம் பண்றாங்க. இன்னும் குறிப்பா ஆன்லைன் கேமிங்லாம் அந்த எடப்பாடியாரெல்லாம் தடை செய்யணும்னு நிறைய முயற்சி எடுத்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் ஃப்ரீயா வந்துருச்சு. ஸோ ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் கேம்பிளிங் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இந்த பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்களுக்கு அரசியலுடைய முக்கியத்துவம் தெரியல. ஏன்னா யாருடைய வாழ்விலிருந்தும் அரசியலை எடுத்து தனியா வைக்க முடியாது. அதனால இந்த இளைஞர்கள் அது கிட்ட வர்றதும் குறைஞ்சிருக்கு. எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னா இந்த மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு. அந்த கேப்பை சரியா ஃபில்அப் பண்ணலன்னா அந்த பிள்ளைங்க கோச்சிட்டு டக்குன்னு மூவ் அவுட், கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இப்ப எங்களை போன்றவர்கள் அரசியல் ஏன்னா தள்ளி நின்னா கூட இங்க வாப்பா உங்களை தான் பார்க்க வந்தோம்னு சொல்லி அந்த 10 இளைஞர்கள் தள்ளி நின்று எங்களோட பிரச்சாரத்தை வேடிக்கை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்குவோம். அந்த சின்ன சின்ன ஜெனரேஷன் வேணா மூத்தவர்களுடைய அனுபவம் இல்லாம நீங்க அரசியல் பயணம் மேற்கொள்ள முடியாது. அரசியல்ல இளைஞர்களை மூத்த உறுப்பினர்கள் கரம் பிடித்து அழைத்து சென்றால்தான் அந்த பொறுமை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கமிட்மெண்ட் வளரும். இப்ப நான் ஏன் விஜய் கட்சி வந்து ஆரம்பிச்சது தவறுன்னே சொல்லலை. ஆனா அவங்களுக்கு ஒரு அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் மக்களோட அவங்க பயணிக்கணும். அந்த டியூரேஷன், குடும்பத்தை விட்டு, பொருளாதாரத்தை விட்டு, வேலையை விட்டுட்டு மக்களுக்காக நான் செலவழிக்கிறேன், கட்சிக்காக நான் செலவழிக்கிறேன், அந்த மனப்பக்குவம் வர்றதுக்கு புதிய கட்சிகளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் தான் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு அதிகமா போகுங்கிற ஒரு கருத்து, ஒரு பேச்சு பொருள் அடிப்படுது. எந்த விஷயத்துக்காக இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து பேசுறாங்க? திரு நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு இளைஞர்கள் வாக்கு போச்சு அப்படின்னா அன்னைக்கு யாரும் அதை பேசு பொருளா எடுத்துக்கல. ஏன்னா திரு சீமான் அவர்கள் சில கொள்கைகளை பேசினார், சில கருத்துருக்களை சொன்னார். அதிலே பலவற்றை அதிமுக ஏற்கனவே செய்திருக்கிறது என்பதை நான் கூட பல மேடையில சொல்லியிருக்கேன். அவர் திரு பிரபாகரன் அவர்களை கொண்டாடுகிறார் அப்படின்னா திரு பிரபாகரன் அவர்களுக்கு அன்றைக்கு போர் புரிவதற்கு நிதி கொடுத்ததே பிரொஃபசர் எம்ஜிஆர் அவர். திரு சீமான் அவர்கள் விவசாயத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் மிகப்பெரிய கால்நடை பூங்காவை தலைவாசல்ல உருவாக்குறார். தைப்பூசத்துக்கு விடுமுறை வேணும்னு அவர் நினைச்சார், விட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள். அப்ப நல்ல கருத்துக்களுக்கு இங்கே அப்ப கொள்கை ரீதியாக அந்த இளைஞர்கள் போனதை பத்தி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனா இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பின்னால் இருக்கிறவர்கள் முழுக்க முழுக்க ஒண்ணு அவருடைய ரசிகர்கள் அவர் என்ன கொள்கையோடு வர்றாருங்கிறத பார்க்காம, அவர் என்ன ஸ்பேஸை ஃபில்அப் பண்ண ட்ரை பண்றாருங்கிறது தெரியாம ஒரு ஆர்வத்துல அவங்க போயிடுறாங்களே. அப்ப எத்தனை சதவீதம் போகும், எவ்வளோ வாக்குகள் அவங்க பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. அதனால நானுமே திரு விஜய் அவர்கள் வரணும், பல கட்சிகள் வர்றதுனால நல்லது அரசியலுக்கு. நம்முடைய தம்பிமார்களும் அங்கே ஆதரவா போறவங்க அவருடைய பாலிசி என்ன, அவருடைய விஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுக்கணும், அல்லது ஆதரவா வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதிமுக நாங்க சொல்றோம்னா இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு இளைஞருடைய வேலை வாய்ப்புல உறுதி செய்தது அதிமுக. 7.5 நீட்ல உறுதி செஞ்சது இடஒதுக்கீடு அதிமுக. விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு உறுதி செய்தது அண்ணன் எடப்பாடியார். அப்ப இப்படி பாலிசிக்கு பின்னாடி இளைஞர்கள் வரணுமே ஒழிய நடிகர் பின்னாடியோ இல்ல ஒரு கரிஷ்மாவுக்கு பின்னாடியோ போகக்கூடாது. ஒரு உண்மையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இருக்க ஒரு பின்னாடி இளைஞர்கள் திரளணுங்கிறது என்னுடைய ஆசை. இல்ல ஆக்சுவலி விஜய் இப்பதானே வந்திருக்கிறாரு. இப்ப ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் செய்வாரு. இதைத்தானே இளைஞர்களும் நம்புவாங்க. சோ அவர் பின்னாடி இளைஞர்கள் போறது தப்பே இல்லையே. அதுதான், அவர் இன்னும் அந்த அரிதாரத்தை களைத்து கீழே இறங்குறதுக்கே ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்க. ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்குமே 55 நாட்கள் எடுத்துக்கிட்டா தேர்தல் காலத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு இருக்கிற இயற்கையான நடிகர் என்ற தடையை உடைக்கணும்ல. புரட்சியாளர் எம்ஜிஆர் சென்னையில இருந்து மதுரைக்கு போறதுக்கு 2 நாள் ஆக்குனார் ட்ரெயின்ல. அத்தனை ஸ்டேஜ்ல நிறுத்தி தொண்டர்களை கையை பிடித்து அவளோடு கட்டி பிடித்து அவளோட அன்பு பாராட்டினதுக்கு அப்புறம் தான் டிராவல் பண்ணார். அந்த கனெக்டிவிட்டி வர வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருக்க வேண்டும். முதல் தேர்தலே முதலமைச்சர் என்பது ஏற்புடையதல்ல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே 13 ஆண்டுகள் ஆனது. கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகள் கழித்து தான் முதலமைச்சர். இப்பவும் நான் சொல்றேன், புது பிளேயர்ஸ் வரணும். யங்ஸ்டர்ஸ் யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்க எந்த கட்சியிலும் இருக்கலாம். ஆனால் we welcome them to our party because இது ஒரு ஜனநாயகமான பார்ட்டி, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு பார்ட்டி அதிமுக. இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா பியூர் மெரிட் அம்மாவும் எடப்பாடி அவர்களும் படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சனால நாங்க இங்க இருக்கோம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.